என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் அவங்க பாளையம் இறங்கினார்களோ அதை வைத்து இந்த லெந்து நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 33:31. மோசேரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனேயாக்கானின் பாளையம் இறங்கினார்கள். இந்த நாளில இன்னொரு இடம் பெனேயாக்கான். ஏன் ஆண்டவர் இங்கெல்லாம் கொண்டு வரணும்? எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை இந்த வழியில் நடத்த வேண்டும்? வரப்போகிற நாட்களில் கானானை சென்றடைவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு சில இடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பெனேயாக்கான், இதை ரெண்டாக பிரித்து தான் நம்ம படிக்கணும். பெனேனா மகன்கள்னு அர்த்தம். யாக்கானின் மகன்கள் என்று அர்த்தம். யாக்கான் என்றால் திருக்கானவரின் மகன்கள் என்று அர்த்தம். ஸோ இங்கே ஒரு எச்சரிக்கையாகவும் கூட ஆண்டவர் சொல்கிறார். திருக்குள்ளவர்கள், அதாவது அவங்க உள்ளத்தில் மாயம் பண்ணுகிறவர்கள், பிறரை கெடுக்க நினைக்கிறவர்கள், அவங்களுடைய உத்தமம் இல்லாதவர்கள், அவர்களுடைய இருதயம் சரி கிடையாது, திருக்கானவர்கள். அப்போ இந்த இடத்துக்கு பேரே பெனேயாக்கான் அப்படின்னா திருக்கானவர்களின் மகன்கள். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழணும். எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே நாம் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வனாந்தர யாத்திரையிலே கவனம் செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவள் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. அவன் வாய், இதுதான் இந்த திருக்குள்ள ஒரு வாழ்வு. திருக்குள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா? வாயில சாபம், கபடம், கொடுமை, நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. எல்லாம் உள்ள இருக்கு. ஆனால் வெளியே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் பார்க்குற நாவை வச்சு இவ்வளவும் உள்ள இருக்குதா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பெனேயாக்கான், இந்த இடத்துக்குரிய ஒரு அர்த்தம், இந்த இடத்துக்குரிய ஒரு பொருள் என்னவென்றால், தீவினைகள் வரும், உங்கள் வாழ்க்கையில் திருக்கானவர்கள் வருவார்கள். நீங்கள் கவனமாக இருங்க, வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இதுதான் ஆண்டவர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம். அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அவர் சொல்லிட்டு தான் போறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 29ல் பாருங்களேன். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த வனாந்திர யாத்திரையில் சில கொடிதான ஓநாய்கள் வரும். இங்கே திருக்கானவர்களுடைய பிள்ளைகள் வருவார்கள். எதுக்காக? உங்களிலே சிலரை இழுத்து, சில சீஷர்களை கூட இழுத்து மாறுபாடானவைகளை போதிப்பார்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவதற்காக வாய்ப்புகள் உண்டு. அந்த கூட்டம் அதுக்கு தான் வராங்க. கவனமா இருங்க. கடைசி நாட்களில் வாழ்கிறோம். நான் உண்மையில் யோசித்து பார்த்தேன். இந்த நாட்களில் கடந்த 28வது நாள், ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு கோணத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, சபை வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்களா? இங்க வாசிக்கிறோம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை ஏமாற்ற, உன்னை வஞ்சிக்க ஒரு கூட்டம் வரும். உங்கள் சபைக்கு வருவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட அவர்கள் வஞ்சித்து இழுத்து தங்கள் போதனைகளை அவர்களுக்கு கொடுப்பார்கள். கவனமாக நம்ம இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 திருக்குகளை, அதாவது அங்கே ஏமாற்றப்படுகிற காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 பேதுரு
2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள். என்ன செய்வாங்களாம் தெரியுமா? உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. இவர்கள் யார்? பிணையாக்கான். இவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்து ஆவிக்குரிய அந்த திருக்குகளை ஏற்படுத்துவார்கள். ஆவிக்குரிய திருக்குகள், கள்ள உபதேசங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. முழங்கால் நின்று கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொள்ளுங்க. புதிய உபதேசங்கள் காணப்படலாம். புதுசாக நல்லா இருக்குதே, கேட்கறதுக்கு நம்மளுடைய இருதயத்துக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்குதே, செவிக்கினியதாக இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். வெறுமையாக அந்த வாக்குத்தத்தை மட்டும் பேசினா எவ்வளோ பேர், என்னை ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு நாள் நீங்கள் வாக்குத்தத்தத்தை மட்டும் பேசிட்டீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் கிடைக்கும் பிரதர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனத்தில் வளரணும். இந்த இன்றைய முத்து பார்க்குறவங்க வசனத்தில் வளரணும். வாக்கு தத்தங்களை கொடுத்து செவிக்கினிய செய்திகளை கொடுத்து ஒருவேளை ஜனங்களை ஈர்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். கவனமாக இருங்க. உங்கள் ஆவிக்குரிய திருக்குகளுக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். 2வது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 2வது, இருதயத்தில் திருக்கு. 1வது ஆவிக்குரிய வாழ்வில் வரும் திருக்கு, 2வது இருதயத்தில் திருக்கு. இதுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் மாய்மாலம். உள்ளத்துக்குள்ள கசப்பை வச்சுட்டு வெளியில சிரிப்பது மாய்மாலம். இந்த மாய்மானமான வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை விலக்கி காப்பாராக. 3வதாக, என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருந்ததினால் நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தேன். வழியிலே திருக்கு. இந்த மாறுபாடுகள் திருக்குள்ளது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்தில், 3வது உங்கள் வழியிலே திருக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வழிகள் மாறுபடுதா? வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போதா? கவனமாக இருப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். தேவன் இந்த கிருபை நமக்கு தரட்டும். நீதிமொழி 21:8 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். நீதிமொழியில் 21:8. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் திருக்கானவர்களுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் திருக்கானவர்களுக்கு நாங்கள் விலகி இருக்கவும், திருக்கான உபதேசங்கள் வந்தால் நாங்கள் அதிலே தப்பித்து கொள்ளவும், எங்கள் வாழ்வும் கூட மாய்மாலம் இல்லாமல், எங்கள் இருதயம் திருக்கானதாக இல்லாமல், ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு திறந்த புத்தகமாய் இருக்கவும், நாங்கள் எங்கள் வழிகளிலே மாறுபாடு இல்லாமல், திருக்கு இல்லாமல் செம்மையான வழியிலே நடக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும், தொடர்ந்து உம்முடைய வசனம் எங்கள் வாழ்வை மறுரூபமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.